ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரவா லட்டு ரெசிபி தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எப்போ நம்ம செய்கிற ரவா லட்டு மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, பாகு காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது, பால் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, அவ்வளோ ஏங்க ஒரு சொட்டு ஆயில் கூட தேவையில்லை. நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள ஒரு சாதாரண ஒரு ப்ரெஷர் குக்கரும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போதும். நம்ம சூப்பராக வாயில் வச்ச உடனேயுமே கரையிற மாதிரி சூப்பரான ரவா லட்டு இன்றைக்கி நம்ம ஸ்டீமில் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆவியில் செய்கிற இந்த ரவா லட்டு எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நல்ல நைஸான பாம்பே ரவா, அதாவது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ரவா எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பெரிய சைஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லாங்க, மிக்சியில் நல்லா வந்துட்டு பல்ஸில் ஒரு 2-3 தடவை திருப்பி எடுத்திங்கன்னா நல்லா நைஸாக கிடச்சிடும். இந்த மாதிரி லிட்டர் கணக்கால நெய் தேவைப்படாது, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும். தேங்காயில் அந்த பிளாக் போர்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் போர்ஷனை மட்டும் நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கப்பு அளவுக்கு நல்லா ஒயிட் ரவா வந்து எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி ரோஸ்டட்னு தான் போட்டிருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும், இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக இருக்கணும். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப நைஸாக இருந்ததுனால நான் வந்துட்டு மிக்சியில் பொடிக்கலை. இன்கேஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தேங்காய் வந்து அந்த பின்னால் கருப்பு பகுதியோடய நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் அதோட போட்டோம்னா லட்டு பார்த்தா கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு பேக் சைடு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணோன்னா பார்க்கும்போது ஒரே மாதிரி ஒயிட் கலரில் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ் தான். ஸோ துருவன தேங்காவில் உள்ள அந்த ஈரப்பதம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரவையில் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று சேர கலந்து எடுத்து இந்த மாதிரி விடும்போது பார்த்தா பூ போல் அழகாக வந்து விழுகணும். இதில் வந்துட்டு ஒரு 1/3 கப் ஆஃப் வாட்டர் மட்டும், நார்மல் பச்சை தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது 1/4 கப்பை விட அதிகமாகவும் அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சேர மாவு வந்து நல்லா ஈரப்பதமாக கிடைக்கும். நம்ம எந்த கப்பில் வந்துட்டு ரவை அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம கண்டினியூஸாக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ அதே கப்பில் தான் வந்துட்டு 1/4 விட அதிகமாகவும் அரையை விட கொஞ்சம் கம்மியாகவும் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கையில் நல்லா வந்துட்டு பிடிக்க வரணும். அதுக்கப்புறம் உதுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா உதுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான பதமாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா பக்குவமாக மாவு பிணைஞ்சு கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது நல்லா வந்துட்டு உதிரியாக உறுத்து விட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி பாத்திரம் நம்ம வீடுகளில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 அளவுக்கு மட்டும்தான் மாவு சேர்க்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து சேர்க்காம கொஞ்சம் வந்துட்டு லூஸாகவே டாப்அப் பண்ணிக்கணும். இல்லை இந்த மாதிரி பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வீட்டில் உள்ள ஏதாவது டிஃபன் பாக்ஸு மூடி போட்டு ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தை வச்சு கூட நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே அந்த பாத்திரத்தை வந்துட்டு ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம எப்போவும் வீடுகளில் யூஸ் பண்ணுற ப்ரெஷர் குக்கர் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியும் ஃபில்லப் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்டாண்டு ஒன்று ஸ்டீம் பண்ணுறதுக்குன்னு ஸ்டாண்டு இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு கிண்ணத்தை வந்துட்டு அப்படியே கவுத்த மாதிரி வச்சு அது மேலே கூட இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரே ஒரு விசில் மட்டும் வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு விட்டுடலாம். இது நல்லா வந்துட்டு ஆறி கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் விட்டுறணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட குக்கர் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் இருந்துச்சுன்னா அதில் ஒரு துணியை ப்ளேஸ் பண்ணி அதில் கூட இந்த மாவை சேர்த்துக்கலாம். இல்லை இட்லி தட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதில் கூட நம்ம செய்யலாம். ஸோ எதுனாலும் ஓகே தான். ஆனால் இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டு இட்லி தட்டுலலாம் வச்சு வேக வைக்கும்போது ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் வெந்தால் போதும், அதுக்கு மேலே வேகணும்னு அவசியம் கிடையாது. குக்கர் ஆஃப் பண்ணி இப்போ வந்து நல்லா ஸ்டீமெல்லாம் அடங்கிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பாத்திரம் நல்லா சூடாக இருக்குது. அதை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வச்சுருந்த அந்த ரவையும் தேங்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட குழையில. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டியாலாம் இல்லை, நல்லா உதிராக நல்லா பதமாக இருக்குது. ஸோ வெந்தும் இருக்குது, அதே சமயத்தில் உதிரியாகவும் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இன்கேஸ் உங்களோட ரவை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தண்ணி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த 1/3 கப்பு நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூனோ இல்லை 2 டேபிள் ஸ்பூனோ தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டீமர்லேயும் அதே மாதிரி தான் ஒரு 7-8 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா அதுவுமே நல்லா சூப்பராக வந்துட்டு உதிராக வெந்து வந்திருக்கு.
இந்த லட்டுக்கு தேவையான அளவு நம்ம சுகர் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா இந்த டைமில் இது கூட ஒரு 3 ஏலக்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக பொரித்து எடுத்துக்கிறணும். என்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்ததுனால நான் சேர்க்கலை. ஜஸ்ட்டு வெறும் சுகரை மட்டும் நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக பவுடர் ஆகி வந்துருச்சு. கொஞ்சம் கூட வந்துட்டு எதுவுமே கட்டி மாதிரிலாம் இல்லை. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நம்ம நெய் சேர்க்குறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக சேர்க்குறோம். ஸோ இந்த நெய்யில் வந்துட்டு ஒரு 10-20 கேஷ்யூஸை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஒரு 10 கிஸ்மிஸ் பழத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பலாம் போட்டு டீப் ஃப்ரைலாம் பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி ஊற்றின அந்த நெய்யே இருக்கும். அதுவே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா இன்னொரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆனால் சேர்க்கலை. ஸோ அந்த நெய்யிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கிற இந்த ரவையும் தேங்காய் அந்த மிக்சரை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்துட்டு கலந்து விட்டுறணும். எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மாவு நல்லா சூப்பராக வந்துட்டு உதிராக கிடைக்கும். இந்த டைமில் உங்களுக்கு ரவா லட்டு வந்துட்டு ரொம்ப நைஸாக வலுவலுன்னு இருக்கணும், எனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த ரவையோட டெக்ஸ்சரே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டீம் பண்ணி எடுத்ததை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு பல்ஸ் மோடில் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கூட அதுக்கப்புறமா நம்ம அந்த பேனில் ஆட் பண்ணலாம். ஸோ அது இன்னும் நல்லா வலுவலுன்னு கிடைக்கும். பட் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஃப்ளேமில் தான் நம்ம வச்ச வறுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு சூடுக்கு வந்து கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஸோ அது கூடவே நம்ம பொடிச்ச சர்க்கரை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா அந்த ஒன்ஸ் அந்த கட்டிகளெல்லாம் நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சைகளையும் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம நல்லா கலந்து கொடுக்கும்போது அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா அந்த பவுடர் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். கூடவே தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு அந்த ஒரே டேபிள் ஸ்பூனில் தான் செஞ்சுருக்கேன். இதுவே நல்லா சூப்பராக திகட்டாமல் நல்லா வந்துச்சு. ஸோ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்துட்டு தேவையான அளவு மாவு எடுத்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக கீ தொட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பால் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான 1 டேபிள் ஸ்பூனில் செஞ்ச குக்கர் ரவா லட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். பால் சேர்க்கலை, நம்ம பாகு எதுவும் பிடிக்கல, கூடவே ஆயில் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரவா லட்டு வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பார்த்திங்கன்னா இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். அவுட் சைட்லனா ஒரு 3-4 டேஸ் வச்சு நம்ம சாப்பிடலாம். இந்த டேஸ்டியான ரவா லட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த ரவா லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.